ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும். இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 226 232 வரைக்கும் பார்க்கலாம். இந்த வசனங்கள்ல ரொம்ப அந்த உறவு முறிவுகள், அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், சமாதான வாழ்வியலுக்கு என்ன வழிகாட்டுதல், அப்படியான சப்ஜெக்டை பத்தி இது பேசுது. கொஞ்சம் சென்சிட்டிவான சப்ஜெக்டாகவும் இருக்கு. ஸோ இதை நம்ம மேலோட்டமா நான் இங்கே வாசிச்சு முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளா இதுல சொல்லிட்டு அடுத்தடுத்த வசனங்களுக்கு நான் போறதுக்கு நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்டா இருக்கிறதுனால. ஸோ சமாதானமா அழகான முறையில இதுல இருந்து என்ன நல்வழி காட்டுதல் இருக்கு, என்ன எச்சரிக்கை இருக்கு, எதை விட்டுலாம் விலகி கொள்ளணும் அப்படின்ற இந்த உணர்வுலாம் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் தனிநபர்களும் நிறுத்தி நிதானமா வாசிச்சு அவரவர்கள் இறைவன் பக்கம் திரும்பி அவரவர் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற தேவையான நினைவூட்டல்களை எடுத்துக்கொள்ளணும். இப்படிதான் எல்லா வசனங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையுமே அவங்கவுங்க மனதார இறைவன் பக்கம் திரும்பி இருக்கும் போது அழகான தெளிவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சத்தியம். ஸோ இப்போ நான் வசனங்களை வாசிக்கிறேன். தங்கள் நிசாக்களிடம் இருந்து முடிவுகளை எடுப்பவர்களுக்கு 4 மாதங்கள் காத்திருப்பு உள்ளது. பின் மீளுவார்களாயின் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன், கருணையாளன். இங்க நார்மலா நிசான்ற வார்த்தைக்கு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல மனைவிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க சில காமன் டிரான்ஸ்லேஷன்ல. நிசானா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலான மீனிங் பெண், உமன். இன்னும் குரான் இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் கவனிச்சு பார்க்கும்போது நிசா என்பது டிபெண்டன்ட் பீப்புள், பிறரை சார்ந்துதான் வாழ முடியும். தாங்களா முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் திறன்படாம பிறர் யாராவது சொன்னாங்கன்னா செஞ்சுக்கிடுவோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில பிறரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில அப்படி இருக்கக்கூடிய நபர்களை பத்தி சொல்றதுக்கும் நிசான்ற ஒரு வார்த்தை பயன்படுறத பார்க்க முடியுது குரான்ல. இப்போதைக்கு நம்ம நிசான்னா ஜென்ரலா இப்ப பெரும்பாலும் நம்முடைய புரிதல் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டதுனால இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு திருமண தம்பதிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடு ஏற்படும் போது எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமண சப்ஜெக்டுக்குள்ளேயே வச்சு நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டோம். ஸோ அதையே வச்சு பார்ப்போம். இருந்தாலும் நம்ம இந்த வசனங்கள் திருமண சப்ஜெக்டை தாண்டி பொதுவாக ஒரு நிறுவனம் இருக்கு, அங்க முதலாளி இருப்பாங்க, முதலாளியை சார்ந்த டிபெண்டன்ட் பீப்புள் இருப்பாங்க, அங்க நடக்கக்கூடிய சில கருத்து முரண்பாடுகள், வேலையை விட்டு நீக்கிறதா இருந்தா எப்படி நீக்கணும், ப்ராப்பரா முன்னறிவிப்பு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த வசனங்கள் எல்லாம் கவர் பண்ணி பேசுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி வாசிக்கும் போதே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, பார்க்க முடியும். தங்கள் நிசாக்களிடமிருந்து முடிவுகளை எடுப்பவர்களுக்கு 4 மாதங்கள் காத்திருப்பு உள்ளது. பின் மீளுவார்களாயின் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன், கருணையாளன். இந்த மாதிரி ஒரு 4 மந்த்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு 4 வெளிப்பாடுகள் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அதாவது அஷ்ஹுரி அப்படின்ற வார்த்தைக்கு மாதம் என்ற அர்த்தம் இருப்பது போல் ஒரு வெளிப்பாடு, ஒரு 4 விதமான வெளிப்பாடுகள் அவங்களுக்கு தெரிய வருது. ஓகே, சேர்ந்து வாழலாம் அல்லது இல்ல பிரிஞ்சிடுறதுதான் நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த 4 விஷயங்கள்ல 4 மாதம் நம்மளுடைய காமனான ஒரு புரிதல் அடிப்படையில 4 மந்த்ஸ் ஒரு டைம் வச்சுட்டு அதுல ஏதோ ஒரு சில கிளாரிட்டி கிடைக்கும் போது சேர்ந்து வாழ்றது சரியா வராது, நம்ம சேர்ந்து வாழாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற அடிப்படையில் நீங்க உறுதி செய்யறீங்க அப்படின்னா நிச்சயமாக இறைவன் செவியுறுபவன், அறிந்தவன். இதுக்கு முன்னாடி மீளுவார்களாயின் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன், கருணையாளன் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றீங்க அப்படின்னா இறைவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான், கருணையாளனாக இருக்கின்றான். ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த பண்புலாம் நம்மளுக்கு நினைவூட்டப்படுது. ரத்தை உறுதி செய்வார்களாயின் நிச்சயமாக இறைவன் செவியுறுபவன், அறிந்தவன். அதையும் அவன் செவியுகின்றான், அறிந்தவனாக இருக்கின்றான். அவனுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்குது. அதுல நம்ம சமாதானமான ஒரு வாழ்வியலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறதுக்கு நம்ம கோஆபரேட் பண்றோமா, இல்ல கோபத்திற்கு உள்ளான நிலைக்கு நம்ம ஆளாகிறோமா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கு. ஸோ இப்போ இங்க ரத்த உறுதி செய்யறதும் ஒரு சமாதானத்திற்காகத்தான் செய்யறோமா, இல்ல நம்முடைய வீம்புக்காக பெருமைக்காக
சண்டை போட்டுக்கிறோமா தன்னுடைய பெருமையை தக்க வச்சு அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனும் அங்கே வந்து தேவைப்படுது. ஸோ இங்கே சமாதானம் நம்ம சேர்ந்து வாழும் போது நான் உன்னை ஏதோ ஒரு வகையில் நான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன், என்னால் நீ வந்து கஷ்டப்படைகிற, இல்லை உங்களால் வந்து நான் கஷ்டம் அடைகிறேன். இப்போ நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக ட்ராவல் பண்ணும்போது அங்கே சமாதானம் நீடிக்கும். சப்போஸ் ரோட்டில் எங்கன்னா பார்த்தா கூட ஒரு சமாதானமான ஒரு பார்வை பார்க்கறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் நீங்க தனியாக இறைவன் கிடைக்கும் இந்த வழியில செயல்படுறதும் நான் என்னுடைய வழியில தனியாக செயல்படுறதுதான் நல்லதுன்ற அடிப்படையில் இந்த மாதிரி சமாதானத்தை மையப்படுத்தி அத்தை உறுதி செய்வீங்க நாயனா, அதை வந்துட்டு செவியுறுபவனாக அறிந்தவனாக இருக்கின்றான். நீங்க எந்த இன்டென்ஷன்ல பண்றீங்க அப்படிங்கிறதையும் அவன் செவியுறுகின்றான், அறிந்தவனாக உள்ளான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க நினைவூட்டு. அப்புறம் ரத்து கொண்டவர்கள் தங்களின் ஆன்மாக்களை கொண்டு 3 குறிப்புகள் காத்திருப்பார்களாக. இந்த குறிப்பு அப்படின்ற இடத்துல குரு இன் சொல்லிட்டு இருக்கு. அந்த குரு இன் அப்படின்னா வந்துட்டு நார்மலா வந்துட்டு பீரியட் டைம் மாத விலக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. குருன்னா வந்துட்டு வாசிக்கிறது அப்படின்ற அந்த குரம் இக்கர பிஸ்மி ரப்பிக்க வாசிக்கிறதுலாம் இல்லையா, அந்த அர்த்தம் வந்து அதுக்குள்ள இருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல வாசிப்பும் போடல, மாத விலக்கும் போடல, ஆனா குறிப்புன்னு சொல்லி போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, நார்மலா வந்துட்டு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எதுக்கெல்லாம் நம்மளுக்கு பயன்படுத்துறோம். நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், ரீடிங்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம். வாசிப்புக்கு இங்கிலீஷ்ல வந்து ரீடிங் தானே. ரீடிங்கிற வார்த்தையை வந்து எப்படி எப்பெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். இப்ப இபி ரீடிங் சொல்றோம். இபி ரீடிங்னா என்ன, குறிப்பு எவ்வளோ யூனிட் வந்து ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு அதை வாசிக்குது. அது வந்து அது வந்து ஒரு குறிப்பு வந்து கொடுக்குது. ஸோ குறிப்பு அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துட்டு அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அது பாப்புலேஷன் ரீடிங் சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரீடிங்ன்ற ஒரு வார்த்தை வந்துட்டு எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கும் போது ஒரு குறிப்பு, ஒரு 3 குறிப்புகள் காத்திருப்பார்களாக. யாரு, ரத்து செய்யப்பட்டவர்கள், ரத்தாகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க, நோட்டீஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு தங்கள ரத்து ஆனவங்க கூட வந்துட்டு ஒரு 3 மாசம் வந்துட்டு காத்திருப்பார்களாக. ஏன்னா திரும்பவும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஒரு ஆபீஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு டைம் காத்திருக்கட்டும், ஒரு 3 குறிப்புகள் காத்திருக்கட்டும், என்ன சொல்ல வருது, என்ன நிலைமை அப்படிங்கிறத அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வருது. இது திருமண தம்பதிகள் அடிப்படையில பார்க்கும்போது மாத விலக்கு அப்படின்ற சப்ஜெக்ட்ல மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க இல்லையா, காமன் டிரான்ஸ்லேஷன்ல அப்படிதான் இருக்கும். ஸோ அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கிளாரிபிகேஷனுக்காக அப்படின்றதும் இருக்கு. இப்போ உள்ள டெக்னாலஜி மருத்துவம் எல்லாம் வளர்ந்துருச்சு, டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த டெஸ்டிங்லாம் நடந்தும் இந்த டெஸ்ட் வந்துட்டு தப்பான ரிப்போர்ட் கொடுத்தது, இப்போ தப்பான ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது காமனா வந்துட்டு ஒரு சமாதானமா அழகா ஜென்ரலா வந்துட்டு எப்படியாக ஒரு சில சிச்சுவேஷன்ல எப்படியாக நடந்து கொள்றது நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இங்க தெளிவுகள் கிடைக்குது. அவர்கள் இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் தங்களின் கருவறைகளில் இறைவன் படைப்பதை மறைப்பது என்பது அவர்களுக்கு ஆகமானதல்ல. ஸோ இப்போ தம்பதிகள்னு எடுக்கும்போது நம்முடைய கருவறையில கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்னா அதை மறைக்கிறது இல்லை அதை வேற ஏதாவது பண்றதுங்கிறது அவங்களுக்கு வந்து நல்லது கிடையாது, ஆகமானது கிடையாது, அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண தம்பதிகள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாக உணர்வு கிடைக்குது. இன்னும் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க பிரியப்படுறேன். எந்த ஒரு வசனம் எது வாசிச்சாலுமே வந்துட்டு நாம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோமோ அந்த சிச்சுவேஷன்ல மனசுல வச்சு அதுக்கு என்ன வழிகாட்டுதல் கிடைக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும். மித்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அதை வந்துட்டு ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு சில ஒப்பான விஷயங்களாக இருக்கும். ஸோ அந்த ஒப்பான விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு முன்மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்க முடிஞ்சால் அதை புரிந்து கொள்ள முடிஞ்சால் அதை எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம சிச்சுவேஷன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை அந்த அளவுக்கு அப்படிங்கும் போது இந்த கனெக்ட் ஆகாத விஷயத்துக்கு பின்னாடியே ரொம்ப தேடி போய் அதுல இருக்க விளக்கத்தையும் அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணோம், அதை ட்ரையல் பண்ணி அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா வழி தவறிடுவோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து சிம்பிளா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற அடிப்படையில பார்ப்போம், மேலோட்டமா பார்க்குறோம். ஒவ்வொருத்தவங்க தனிநபர்களை சிந்திக்கும் போது அவங்கவுங்க சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றாறு போல அதை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இறைவன் பக்கம் திரும்பியவர்களாக டீப்பா டிராவல் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ திருமண தம்பதிகள் இருக்கும்போது வந்துட்டு கன்சீவ் ஆகுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதே ஒரு நிறுவனம் ஆஃபீஸ் அப்படிங்கிற போது ஆண் பெண் யாரா வேணா இருக்கலாம், அந்த இடத்துல டிபெண்டன்ட் பீப்புளா சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஸோ இப்போ அவங்க வந்து அவங்க மனசுல ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க,
ஒரு விருப்பம் ஏற்பட்டிருக்கு, மனசுல வந்து கருவா வந்திருக்கு, நான் இப்படியாக செஞ்சா ஆபீஸ் பெரிய பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்குள்ள தோணி இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் தனியா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒரு விஷயம் தோணி இருக்கு, விருப்பமா இருக்கு, அதை சார்ந்து நான் ஒண்ணு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து முன்னாடியே வந்து நம்ம சொல்லிடணும். நான் தனியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் எப்ப வேணா நான் வேலையை விட்டு நிக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது முன்னாடியே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா சப்ஸ்டியூட்டா அதுக்கு வந்துட்டு ஒரு மாற்று ஆள் வேலைக்கு வைக்கிறதுக்கு அவங்க அங்க இருக்கக்கூடிய முதலாளி வந்துட்டு முன்னேற்பாடு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நினைவூட்டல்கள்லாம் இதுல இருந்து வெளிப்படுறத வந்துட்டு பார்க்க முடியுது. இதுல அடுத்தது, அவர்களின் உடைமையாளர்கள் ஒரு சீர்பாட்டை விரும்புவார்களாயின் அதில் அவர்களை மீட்டுக் கொள்வதை கொண்டு இன்னும் சத்தியம் உள்ளது. இந்த இடத்துல காமனா வந்துட்டு கணவர்கள் சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஹஸ்பண்ட்ன்ற வார்த்தைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பவுல அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, பவுலத் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு கணவன் என்ற ஒரு அர்த்தம் இருப்பது போல் உரிமையாளர், உடைமையாளர், ஓனர் அப்படின்ற ஒரு அர்த்தம், தலைவர் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதுக்குள்ள இருக்கு. ஸோ காமனா ஜஸ்ட் வந்துட்டு இந்த வசனம் வந்துட்டு திருமண விஷயத்தை பத்தி மட்டும் பேசுது அப்படிங்கிற பார்வையில பார்க்கும்போது ஹஸ்பண்ட், கணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க, காமன் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்திருப்போம். இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் வைடா பேசுது, ரொம்ப பல துறைகளை வந்து கவர் பண்ணி பேசுது அப்படிங்கிறத பார்க்கும்போது உடைமையாளர்கள், இன்னும் சொல்ல போனா திருமண தம்பதிகளை பத்தி பேசும்போது அவர்கள் உங்களுக்கு ஆடைகள், உங்களுக்கு அவர்கள் ஆடைகள் அப்படின்லாம் சொல்லிட்டு வருது இல்லைங்களா. அப்போ அங்கேயும் வந்துட்டு நிசான்ற வார்த்தைக்கு வந்துட்டு டிபெண்டன்ட் பீப்புள், ரிஜால் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் கால் பதித்தவர்கள், தன்னுடைய சுயமா முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனவங்க அப்படின்னு எடுக்கும் போது டிபெண்டன்ட் பீப்புளை வந்து நீங்க ரொம்ப அடிமைத்தனமா பண்ணாதீங்க, அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஆடைகள், உங்களுக்கு அவர்கள் ஆடைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு சப்போர்ட்டிவா நீங்க முன்னேறி வாங்கன்ற அடிப்படையில பேசுது இல்லையா. அப்ப ஆடை உடை அப்படின்ற அடிப்படையிலையும் இது வந்து கனெக்ட் ஆகுது. நான் சொல்ல வரேன், அவர்களின் உடைமையாளர்கள், அது நார்மலா இந்த இடத்துல அவர்களின் கணவர்கள்னு இருக்கும், அது வந்துட்டு இந்த இடத்துல உடைமையாளர்கள்னு போட்டிருக்கேன். அவர்களின் உடைமையாளர்கள் ஒரு சீர்பாட்டை விரும்புவார்களாயின் அதில் அவர்களை மீட்டுக் கொள்வதை கொண்டு இன்னும் சத்தியம் உள்ளது. டிபெண்டன்ட் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் நான் நின்றுக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, இல்ல ஒரு சீர்பாடு, ஒரு சமரசத்தை விரும்புறாங்க, அதுல சமரசம் இருக்குது அப்படிங்கும் போது சேர்ந்து இருக்கிறதுல இல்லப்பா வெளியே போனா நீ கஷ்டப்படுவ, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்துட்டு உடைமையாளருக்கு வந்துட்டு ஒரு கூடுதல் சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எப்படியாக அது இருக்கணும் அப்படின்னா ஒரு சீர்பாட்டை விரும்பி அதுல அவர்கள் மீட்டுக் கொள்றது. இல்ல இவன் விட்டு போயிட்டானா வேற எவன் கிடைப்பான், இவன்னா கொஞ்சம் நல்லா வச்சு வேலை வாங்கலாம் அப்படின்ற ஒரு அதர்மமான அடிப்படையில வந்துட்டு செய்யக்கூடாது. ஒரு சீர்பாட்டை, ஒரு சமரசத்தை, ஒரு சமத்துவத்தை, ஒரு ஒழுங்கை வந்துட்டு மனசுல கொண்டு அது உண்மையிலேயே அது சாத்தியப்படுது அந்த இன்டென்ஷன்ல நீங்க வந்துட்டு இல்லப்பா நீங்க ஏறேன்ப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யலாம் அப்படின்ற அடிப்படையில வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுல இன்னும் சத்தியம் இருக்கு, அதுல ஒரு ஹக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நியாயமானதை கொண்டு அவர்களுக்கும் தங்கள் மீது உள்ளதை போன்று உள்ளது. இங்க தங்கள் மீது அப்படிங்கிறது வந்துட்டு நிசாங்கிறது பெண்ணுன்னு எடுத்துக்கிடலாம், அல்லது பிறரை சார்ந்து வாழக்கூடிய ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். டிபெண்டன்ட் பீப்புள் எப்படி வந்துட்டு டிபெண்டன்ட் பீப்புள் மேல வந்துட்டு அவங்களுடைய உடைமையாளர்களுக்கு வந்துட்டு ஒரு உரிமை இருக்குதோ, ஒரு எக்ஸ்ட்ரா டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தகுதி இருக்குதோ, அதே போல வந்து நியாயமானதை கொண்டு அதை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்குது தங்களுடைய முடிவுகளை எடுக்கிறதுக்கு. பட் ரிஜாலுக்கு அவர்கள் மீது ஒரு படித்தரம் உள்ளது. ரிஜால் என்றால் வந்துட்டு காமனான டிரான்ஸ்லேஷன்ல ஆண்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ரிஜால் என்றால் வந்துட்டு கால் பதித்தவர்கள், கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனவங்க, பக்குவப்பட்டவர்கள், சுயமா ஓரளவுக்கு இதன் பக்கம் திரும்பி மனசார திரும்பி தானே முடிவெடுத்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆனவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ ஓனர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஓனர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா முடிவு எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தரம் இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில யார் ரிஜாலு யார் நிசா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ், நான் தான் பெரிய ஆளு நீ தான் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு நிலைமையை அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி கடைசியா ஒரு பாயிண்ட் வந்து முடியுது. மேலும் இறைவன் மிகைத்தவன் ஞானதீர் உடையவன். ஸோ இதையும் நீங்க மைண்ட்ல வச்சு செயல்படும் போது
வார்த்தைகள்லாம் எப்படி அமையும்? சரிப்பா, இங்க வந்துட்டு எது சரிங்கிறது இறைவன் தான் அறிவான், இங்க நீ பெருசு நான் பெருசுங்கிறதுக்கெல்லாம் இல்ல, பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தர் ஒரு முடிவு சொல்றாங்க, இன்னொருத்தர் இன்னொரு முடிவு சொல்றாங்க அப்படின்னா, சரி, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம், இறைவன் என்ன நாடுறாங்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு யாரோ ஒரு தரப்புல இருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் பணிவாக மெச்சூர்டா பக்குவமா வெளிப்படுதுன்னா அந்த நபர்கள் தான் ரிஜாலாக இருக்கு. அந்த அப்படியாக பேசுறவங்க வந்துட்டு ஆணாகவும் இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல பெண்ணாகவும் இருக்கலாம். ஸோ உறுதியா கொஞ்சம் ஓரளவுக்கு செயல்படுறவங்க, மெச்சூர்டா செயல்படக்கூடியவர்கள் வந்துட்டு ரிஜாலாக கன்சிடர் பண்ணப்படுது. மீண்டும் அந்த வசனத்தை முழுமையா வாசிக்கிறேன். ரத்து கொண்டவர்கள் தங்களின் ஆன்மாக்களை கொண்டு 3 குறிப்புகள் காத்திருப்பார்களாக. அவர்கள் இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் தங்களின் கருவறைகளில் இறைவன் படைப்பதை மறைப்பதென்பது அவர்களுக்கு ஆகுமானது அல்ல. அவர்களின் உடைமையாளர்கள் ஒரு சீர்பாட்டை விரும்புவார்களாயின் அதில் அவர்களை மீட்டுக் கொள்வதை கொண்டு இன்னும் சத்தியம் உள்ளது. நியாயமானதை கொண்டு அவர்களுக்கும் தங்கள் மீது உள்ளதை போன்று உள்ளது. ரிஜாலுக்கு அவர்கள் மீது ஒரு படித்தரம் உள்ளது. மேலும் இறைவன் மிகைத்தவன், ஞானதீர் உடையவன். அதுக்கப்புறம் ரத்து இருமுறையே. ஆக நீதத்துடன் தக்க வைத்துக் கொள்ளவும் அல்லது நல்ல முறையில் விடுபடவும். ரத்து ஒரு விஷயம் வந்துட்டு செயல்படலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து கேன்சல் பண்றோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமா உறுதியா அந்த 4 மாசம் அந்த வெயிட்டிங் டைம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்துட்டு சரி பிரிய வேண்டாம் சொல்லிட்டு சேர்ந்து வாழலாம் அப்படின்ற அடிப்படையில வந்துட்டு திரும்பவும் இன்னொரு தடவை வந்துட்டு ரத்து கேன்சல் ஆகுறது, பிரிகிறது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குதுன்னா இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு 2 தடவை பாருங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல நீதமான முறையில தக்க சேர்ந்து இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா அழகான முறையில விடுபட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நினைவூட்டப்படுதுங்க. ஆக நீதத்துடன் தக்க வைத்துக் கொள்ளவும் அல்லது நல்ல முறையில் விடுபடவும். மேலும் இறைவனின் வரம்புகளை இரண்டும் நிலைநிறுத்தவில்லையே என இருவரும் பயந்தாலே அன்றி ஒரு விடயத்தையும் அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு ஆகுமானது அல்ல. இரண்டும் நிலைநிறுத்தவில்லையே அப்படின்ற இடத்துல இந்த 2 தடவை வந்துட்டு செப்பரேட் ஆகி திரும்பவும் வந்துட்டு சரி வேண்டாம், செப்பரேட் ஆக வேண்டாம், சேர்ந்து இருப்போம், கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை வச்சும் அங்க வந்து சரியா நடக்கலையே எந்த ஒரு விஷயமும், இறைவனின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியலையே, யாராவது ஒரு ஆள் மேல கோவப்படுறோம், வரம்பு மீறிடுறோம், இல்ல டிபெண்டன்ட் பீப்புள் ஏதோ சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க, இல்ல மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றாங்க, சொதப்புறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க அவங்களுக்கு கொடுத்து வரக்கூடிய வாழ்வாதாரங்கள், ஊதியங்களை வந்துட்டு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல சும்மா நீங்க இஷ்டத்துக்கு பெருமைக்கு வந்துட்டு அவங்களுக்கு நீங்க கொடுக்கறதுல இருந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ஆகுமானது அல்ல, ஹலால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பின் இறைவனின் வரம்புகளை இரண்டும் நிலைநிறுத்தவில்லையே என நீங்கள் பயந்தால் அதை கொண்டு ஈடு செய்து கொள்வதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. சோ 2 தடவையும் வந்துட்டு ஒழுங்கா போகல, சரியா போகல, சரியா நடக்கல அப்படிங்கிறத பயம் ஏற்படும் பொழுது, அதை அனுபவப்படும் பொழுது, ஸோ என்ன மிஸ்டேக் நடந்துச்சோ அதுக்கு ஈடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ வந்துட்டு செப்பரேட் ஆகிக்கப்பா, 2 பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்துக்கிறதுல அந்த 2 பேர் மீதும் எந்த ஒரு குற்றமும் இல்லை. இவை இறைவனின் வரம்புகளாகும். ஆக இதை மீறாதீர்கள். எவரேனும் இறைவனின் வரம்புகளை மீறினால் அத்தகைய அவர்கள் அக்கிரமக்காரர்களே. இங்க வசனம் வந்துட்டு பெருசா இருக்கிறதுனால பாயிண்ட் பை பாயிண்டா வந்து நான் இங்க போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரே வசனம் தான், 229 தான். முழுசா ஒரு முறை வாசிச்சிடுறேன். ரத்து வந்துட்டு இருமுறையே. ஆக நீதத்துடன் தக்க வைத்துக் கொள்ளவும் அல்லது நல்ல முறையில் விடுபடவும். மேலும் இறைவனின் வரம்புகளை இரண்டும் நிலைநிறுத்தவில்லையே என இருவரும் பயந்தாலே அன்றி ஒரு விடயத்தையும் அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு ஆகுமானது அல்ல. பின் இறைவனின் வரம்புகளை இரண்டும் நிலைநிறுத்தவில்லையே என நீங்கள் பயந்தால் அதை கொண்டு ஈடு செய்து கொள்வதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை இறைவனின் வரம்புகளாகும். ஆக இதை மீறாதீர்கள். எவரேனும் இறைவனின் வரம்புகளை மீறினால் அத்தகைய அவர்கள் அக்கிரமக்காரர்களே. பின் அவள் ரத்து செய்யப்பட்டால்
பின் அவரை அல்லாது ஒரு துணையை மணமுடிக்கும் வரை அவருக்கு ஆகுமானவர் அல்ல. இப்ப எந்த ஒரு வசனமுமே வாசிக்கும் போது அந்த வசனத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட வாசிச்சுட்டு டக்குன்னு ஒரு முடிவுக்கு போயிட வேண்டாம். இது மொத்த வசனத்தையும் வாசிக்கும் போதுதான் வந்துட்டு இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் வாசிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய புரிதல்ல மிஸ்டேக்ஸும் இருக்கும், ஏற்பட்டுரும். ஸோ அடுத்த பாயிண்ட்டையும் சேர்த்து வாசிப்போம். இங்க அவள் இருக்க இடத்துல வந்துட்டு நிசா, நம்ம வந்துட்டு நிசானாலே நான் காமனா பெண்ணுன்னு போட்டு பழக்கப்பட்டதுனால அவள்னு நம்ம போட்டிருப்போம். இருன்னு போட்டுக்கலாம். அவர் இங்க வந்துட்டு பெண்ணாவும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம். திருமண வாழ்க்கையை பத்தியும் இந்த வசனம் பேசுது. இது இல்லாம ஒரு நிறுவனத்தை பத்தியும் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தியும் இது பேசுது. சோ பின் அவர் ரத்து செய்யப்பட்டால், பின் அவரை அல்லாது, இந்த இடத்துல வர்ற அவர் வந்துட்டு நிசா, இந்த இடத்துல வர்றது வந்துட்டு ரிஜால். பின் அவரை அல்லாது ஒரு துணையை மனம் முடிக்கும் வரை அவருக்கு ஆகுமானவர் அல்ல. பின் அவள் ரத்து செய்யப்பட்டால், இந்த இடத்துலயும் நான் அவள்னு போட்டிருக்கேன், நான் மாத்திடுறேன். பின் அவர் ரத்து செய்யப்பட்டால், பின் இறைவனின் வரம்புகளை இருவரும் நிலைநிறுத்தலாம் என்பதை இருவரும் கருத்தில் கொண்டு இருவரும் மீண்டால் அவ்விருவர் மீது குற்றமில்லை. இவை இறைவனின் வரம்புகளாகவும் அறிந்து கொள்கின்ற மக்களுக்கு இதை தெளிவாக்குகின்றான். இன்னும் ஒரு முறை வாசிக்கிறேன். பின் அவர் ரத்து செய்யப்பட்டால், பின் அவரையல்லாது ஒரு துணையை மணமுடிக்கும் வரை அவருக்கு ஆகுமானவர் அல்ல. பின் அவர் ரத்து செய்யப்பட்டால், அதாவது இந்த இடத்துல எப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு 2 முறை வந்துட்டு கான்ஃபிளிக்ட் ஆகி ஒரு மோதல் ஏற்பட்டு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு சேர்ந்து வாழ்ந்தும் திரும்பவும் கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டு திரும்பவும் பிரிஞ்சிடுறாங்க. அப்படிங்கும் போது திரும்ப இது நடந்துகிட்டு இருக்க வேண்டாம், திரும்ப வந்துட்டு சேர்ந்து வாழ்றது வந்துட்டு உங்களுக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை அல்லாது ஒரு துணையை மனம் முடிக்கும். இந்த நிக்காஹ் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு திருமணம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வந்து நம்ம காமனா புரிஞ்சு வச்சிருக்கோம். இது ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்தம், ஒரு லாங் டைம் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நிக்காஹ் என்ற வார்த்தைக்குள்ள இருக்கு, ஒப்பந்தம். ஸோ வேறொரு ஆஃபீஸ்ல வேறொரு வேலைக்கு சேர்ந்து இல்ல ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசினஸும் சரியா போகல, லாஸ்ல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனி ரோட்ல வந்து நிக்கிறாங்க, ரொம்ப நஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு அனுபவப்பட்டிருப்பாங்க. நான் டிபெண்டன்ட் பீப்புளோ அல்லது இண்டிபெண்ட் பீப்புளும் உணர்றதுக்கு இங்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒருத்தவங்க நம்ம வேலைக்கு வச்சிருக்கும் போது அவனுடைய அருமை தெரியாம அவனை ரொம்ப அடிமைத்தனமா வேலைக்கு வாங்கி வைப்பாங்க. அந்த நபர் வேலையை விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த டிபெண்டன்ட் பீப்புள் மூலயமாக அந்த ஓனருக்கு ஏற்பட்ட நன்மைகள் வந்துட்டு அவருக்கு புரியுது. நடுவில் நிறைய டைம் பீரியட் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல இன்னொரு இடத்துல ஒரு டிபெண்டன்ட் பீப்புள் ஒரு இடத்துல இருந்து வெளியேறி இன்னொரு இடத்துல போயிட்டு அங்கேயும் செட் ஆகல, திரும்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க, தானே முடிவெடுக்கிறதுக்கு முடியாம தவிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த தன் கால் வைத்தவர்கள் பக்குவப்பட்டவர்கள் வந்துட்டு திரும்ப சேர்ந்து வாழ்றதை பத்தி ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, பின் இறைவனின் வரம்புகளை இருவரும் நிலைநிறுத்தலாம் என்பதை இருவரும் கருத்தில் கொண்டு இருவரும் மீண்டால் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. ஸோ பேசப்படும், ஓகேப்பா நீ இப்படி இருக்கிற, சரி நம்ம நீ எங்களுடைய நிறுவனத்துல வந்து சேர்ந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அடிப்படையில பார்க்கும்போது அப்படி இருக்கும். திருமணம் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு கணவன் ஒரு பரிதவிப்பான நிலைமையில வந்திருக்கலாம், அதாவது ஒரு மனைவி பரிதவிப்பான ஒரு நிலைமையில வந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து சேர்ந்து வாழலாம், இந்த மாதிரியான நம்மளுடைய புரிதல்கள்ல இந்த மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கு, சில விஷயங்கள்ல நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு பொதுவான விஷயங்கள்ல ஒன்னா இருப்போம், இறைவன் காட்டி தந்த வழியில இறைவனுடைய வரம்புகளை வந்துட்டு பேண முடியும், அங்க வந்துட்டு ஒழுங்கா நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத இருவரும் ஒரு புரிதலுக்குள்ள வந்தால் இந்த இருவரும் மீள்றதுல வந்துட்டு அந்த 2 பேர் மீதும் குற்றமில்லை. இவை இறைவனின் வரம்புகளாகும், அறிந்து கொள்கின்ற மக்களுக்கு இதை தெளிவாக்குகின்றான். அடுத்த வசனம். நிசாக்களை நீங்கள் ரத்து செய்து பின் அவர்களின் தவணையை அடைகின்ற போது நீதத்துடன் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நீதத்துடன் விடுபடுங்கள். சிரமப்படுத்தி அவர்களை தக்க வைத்து வரம்பு மீறாதீர்கள். ஸோ சேர்ந்து வாழ்றதுதான் நல்லது அப்படின்னு ரொம்ப தத்துவம்லாம் பேசி
டிபெண்டன்ட் சார்ந்து வாழக்கூடியவங்களை கூடயே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி நீங்க வந்து வரம் மீறாதீங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாதீங்க. எவரேனும் அதை செய்தால் திடனாக அவரது ஆன்மாவிற்கே அக்கிரமம் ஆகின்றது. யாராவது இந்த மாதிரி சமரசங்கிற பெயர்ல வந்துட்டு இறைவனுடைய கட்டளைகளை, இறைவனுடைய அத்தாட்சிகளை வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க, வரம் மீறாங்க அப்படின்னா அவனுடைய சோல் வந்து கரப்ட் ஆகுது. ஸோ சோல் கரப்ட் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர் பாதிக்கும், நரக வாழ்க்கை வந்துட்டு நரக வேதனையாக மாறிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சோல் ஆன்மா தெளிவு இல்லை அப்படின்னா வந்துட்டு வாழ்க்கையில எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்க முடியாது. சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்றது ரொம்ப சிரமமாக போயிடும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா தமிழ்ல பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, மனசுல குழப்பம் இருந்து தெளிவு இல்லை அப்படின்னா அண்டாக்குள்ள கூட கை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அண்டாவுடைய வாய் வந்து எவ்வளவு பெருசு, அதுல வந்துட்டு அதுல தண்ணியை முக்கி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா தெளிவு இல்லாம பதட்டத்துல இருக்கும்போது நம்முடைய கை வந்துட்டு அண்டனுடைய எட்ஜில் போய் முட்டும், கரெக்டா போகாது. ஸோ இதன் மாதிரி வந்துட்டு ஆன்மா கரப்ட் ஆகும்போது, அக்கிரமத்துக்கு உள்ளாகும் போது நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நெருப்பாக, நெருக்கடி மிக்கதாக ஆகுன்ற ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை வந்துட்டு இங்க கொடுக்கப்படுது. ஸோ இறைவனின் அத்தாட்சிகளை பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன்னா சேர்ந்து வாழ்றதுதான் முக்கியம் அப்படின்னு வந்துட்டு யார் வாய்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கோ அவர் வந்துட்டு ரொம்ப அழகா அலங்காரமா பேசி வந்துட்டு சார்ந்து இருக்கக்கூடியவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய சில நபர்களும் இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரியான தன்மைகளும் இருக்குது மனிதர்களுக்குள்ள, அதை மறுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க. நிச்சயமாக இறைவன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படின்றது சொல்லப்படுது. மேற்கொண்டு நினைவூட்டல். மேலும் உங்கள் மீதான இறைவனின் அருட்கொடைகளை மற்றும் வேதத்திலிருந்து உங்கள் மீது இறக்கி வைப்பதை மற்றும் ஞான தீர்வை நினைவு கூறுங்கள், அதை கொண்டே உங்களுக்கு போதிக்கின்றான். இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள், மேலும் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விடயத்துடனும் அறிந்தவன். முழுசா வாசிக்கிறேன். நிசாக்களை நீங்கள் ரத்து செய்து பின் அவர்களின் தவணையை அடைகின்ற போது நீதத்துடன் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நீதத்துடன் விடுபடுங்கள். சிரமப்படுத்தி அவர்களை தக்க வைத்து வரம் மீறாதீர்கள். எவரேனும் அதை செய்தால் திடனாக அவரது ஆன்மாவிற்கு அக்கிரமாகின்றது. இறைவனின் அத்தாட்சிகளை பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மேலும் உங்கள் மீதான இறைவனின் அருட்கொடைகளை மற்றும் வேதத்திலிருந்து உங்கள் மீது இறக்கி வைப்பதை மற்றும் ஞான தீர்வை நினைவு கூறுங்கள். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பிளெஸ்ஸிங்கா நடந்திருக்கு அந்த பிளெஸ்ஸிங் லைன்ஸ் எல்லாம் வந்து நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வேதத்திலிருந்து உங்கள் மீது இறக்கி வைப்பதை, ஸோ வேத கோட்பாடு, வேத வரையறை, இறை கோட்பாடின் அடிப்படையில, நியாய தர்மத்தின் அடிப்படையில நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்குமோ அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்றாற் போல ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு வந்துட்டு மனசுல உணர்த்தப்படும், இல்லை பிறர் மூலயமாக நம்மளுக்கு எத்தி வைக்கப்படும், இல்லை இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் இறைவனுடைய அருளை கொண்டு. அதை வந்து நீங்க நினைவு கூறுங்க. ஞான தீர்வை டெம்பரவரி சொல்யூஷன் நீங்க எடுக்காதீங்க, தற்காலிக சொல்யூஷனை மட்டுமே கவனத்துல எடுக்காதீங்க. ஞான தேர்வை, ஒரு நீடிச்ச அழகான சமாதான ஒரு வைஸ் சொல்யூஷன், ஹிக்மா, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க நினைவுல கொண்டு, கருத்தில் கொண்டு மைண்ட்ல வச்சு செயல்படுங்க. அதை கொண்டே உங்களுக்கு போதிக்கின்றான். இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள், மேலும் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விடயத்துடனும் அறிந்தவன். நீங்கள் நிசாக்களை ரத்து செய்து பின் அவர்களின் தவணையை அடைந்ததும் அவர்களுக்கான துணைகளை மனமுடித்து நீதத்தை கொண்டு தங்களிடையே திருப்தியுடன் இருக்கும் போது அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். நீங்கள் நிசாக்களை ரத்து செய்து பின் அவர்களின் தவணையை அடைந்ததும் அவர்களுக்கான துணைகளை மனம் முடித்து நீதத்தை கொண்டு தங்களிடையே திருப்தியுடன் இருக்கும் போது அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள், அவர்களை தடுக்காதீர்கள். அந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் உங்களை விட்டு விலகி வந்துட்டு அவங்க தனியா ஒரு வாழ்க்கை நல்லபடியா வாழும் போது அவங்களுக்கு எது துணையாக இருக்கிறதோ, எது அவங்களுக்கு சரியாக செயல்படுத்த முடியுதோ அதன் அடிப்படையில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்கள வந்துட்டு நீங்க போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்க ஓனரை விட்டு அவங்க தனியா போய் செயல்படுறேன், என்னை மீறி போயிட்டான், என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிப்படையில அவங்களுடைய மைண்டை குறுகிய மனப்பான்மைக்குள்ள கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைவுகள் கிடைக்குது. இது பொதுவான துறை சார்ந்து எடுக்கும்போது, திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுக்கும்போது செப்பரேட் ஆயிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு
பெண்ணுக்கோ இல்ல ஆணுக்கோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் திருமணம் நடந்துடும், அடுத்த திருமணம் நடந்துரும். சொன்ன திருமணம் ஆகாது இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்துட்டு சில நேரம் இந்த ஜெல்லசி இல்லாத இந்த காழ்ப்புணர்ச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு அவங்கள தப்பு தண்டாவா பேசுறது, அவங்கள பத்தி பிறர்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பக்கம் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும். நம்முடைய ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய குணங்களை சீர்படுத்திக்கிறதுக்கு தயாராகட்டும். நம்முடைய குணத்தை சீர்படுத்திக்கிற போது நம்ம நிச்சயமா நல்ல முறையில மேலான நிலைக்கு இறைவன் கொண்டு செல்வான் அப்படின்ற ஒரு அடிப்படையில உங்களுடைய கவனம் இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பாயிண்டை வாசிக்கும் போது நமக்கு நினைவூட்டப்படுது. அது இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்புபவர்களாக இருப்போரை அதை கொண்டு போதிக்கப்படுகின்றது. ஸோ இறைவனை கொண்டு நம்முடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், இறைவன் காட்டி தந்தபடியில் இனிமேலும் அழகான முறையில் வாழணும், அதை கொண்டு நம்முடைய ஃபியூச்சரை வந்து சமாதானமாக ஆக்கி கொள்ள வேண்டும். மறுமை நாள்ங்கிறது ஃபியூச்சர். அதுக்கப்புறம் இறப்புக்கு அப்புறம் இந்த பிசிக்கல் டெத்துக்கு அப்புறம் இந்த ஆன்மா வந்து சமாதானமான ஒரு வாழ்வியல்ல வாழணும், இறைவன் காட்டி தந்தபடிதான் வாழ்ந்து அப்படின்னு அதன் அடிப்படையில் நீங்க செயல்படணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவ்வாறான போதனை உங்களுக்கு கிடைக்குது. அதாவது மித்தவங்களை தொந்தரவு செய்யாதீங்க, நீங்க எப்படி சமாதானமாக வாழ்றது அப்படிங்கிறது மேல உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும். அந்த விஷயங்கள்லாம் நினைவூட்டப்படுது. இப்படியாக செயல்படும் போதுதான் அது வந்துட்டு உங்களுக்கு தூய்மையானது, உங்களை வந்துட்டு பரிசுத்தப்படுத்துகின்றது. அதுதான் உங்களுக்கு தூய்மையானது, பரிசுத்தமானது. நீங்கள் அறியாதவர்களாக இருப்பினும் இறைவன் அறிவான். ஸோ இந்த மாதிரியாக நம்ம வந்துட்டு நிதானமா பொறுமையா இருக்கும் பொழுது மித்தவங்க நம்மளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளை வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவங்கள போட்டு அழிக்கணும், நாசமா போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வரலையா, அதையெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தின் பக்கம் கவனம் செலுத்துறதுங்கிறது ஒரு யங் ஏஜ்ல ஒரு பக்குவப்படாத இருக்கும்போது இந்த மாதிரியான நிதானமான பக்குவமான எண்ணங்களை மேற்கொள்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அதை பத்தின ஒரு அறியாமையில இருக்கும். ஸோ நம்ம அறியாதவர்களாக இருக்கணும், இறைவன் அறிந்தவனாக இருக்கின்றான், நமக்கு அறிவித்தும் தருவான், பக்குவப்படுத்தணும். நம்ம கொஞ்சம் என்னதானு இருக்கும்போது அதுல ஏற்படக்கூடிய சிரமங்கள் மூலயமாக பாடம் கற்பிக்கப்படும், நமக்கு பல வகையில் நம்மளுக்கு உணர்த்தப்படும். அந்த 232 ஒரு முறை வாசிக்கிறேன். நீங்கள் நிசாக்களை ரத்து செய்து பின் அவர்களின் தவணையை அடைந்ததும் அவர்களுக்கான துணைகளை மனமுடித்து நீதத்தை கொண்டு தங்களிடையே திருப்தியுடன் இருக்கும் போது அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். அது இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்புபவர்களாக இருப்போரே, இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இல்லையா, அவர்களுக்கு அதை கொண்டு போதிக்கப்படுகின்றது. அதுதான் உங்களுக்கு தூய்மையானது, பரிசுத்தமானது. நீங்கள் அறியாதவர்களாக இருப்பினும் இறைவன் அறிவான். மீண்டும் திரும்ப ஒரு முறை இதை வாசிக்கிறேன். அத்தியாயம் 2 வசனம் 226 232 வரைக்கும். தங்கள் நிசாக்களிடமிருந்து முடிவுகளை எடுப்பவர்களுக்கு 4 மாதங்கள் காத்திருப்பு உள்ளது. பின் மீளுவார்களாயின் நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன், கருணையாளன். ரத்தை உறுதி செய்வார்களாயின் நிச்சயமாக இறைவன் செவியுறுபவன், அறிந்தவன். ரத்து கொண்டவர்கள் தங்களின் ஆன்மாக்களை கொண்டு 3 குறிப்புகள் காத்திருப்பார்களாக. அவர்கள் இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் தங்களின் கருவறைகளில் இறைவன் படைப்பதை மறைப்பதென்பது அவர்களுக்கு ஆகுமானது அல்ல. அவர்களின் உடைமையாளர்கள் ஒரு சீர்பாட்டை விரும்புவார்களாயின் அதில் அவர்களை மீட்டுக் கொள்வதை கொண்டு இன்னும் சத்தியம் உள்ளது. நியாயமானதை கொண்டு அவர்களுக்கும் தங்கள் மீது உள்ளதை போன்று உள்ளது. ரிஜாலுக்கு அவர்கள் மீது ஒரு படித்தரம் உள்ளது. மேலும் இறைவன் மிகைத்தவன், ஞானதீர்வுடையவன். ரத்து இருமுறையே. ஆக நீதத்துடன் தக்க வைத்துக் கொள்ளவும் அல்லது நல்ல முறையில் விடுபடவும். மேலும் இறைவனின் வரம்புகளை இரண்டும் நிலைநிறுத்தவில்லையே என இருவரும் பயந்தாலே அன்றி ஒரு விடயத்தையும் அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வது என்பது உங்களுக்கு ஆகமானது அல்ல. பின் இறைவனின் வரம்புகளை இரண்டும் நிலைநிறுத்தவில்லையே என நீங்கள் பயந்தால் அதை கொண்டு ஈடு செய்து கொள்வதில் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை இறைவனின் வரம்புகளாகும். ஆக இதை மீறாதீர்கள். எவரேனும் இறைவனின் வரம்புகளை மீறினால் அத்தகைய அவர்கள் அக்கிரமக்காரர்களே. பின் அவர் ரத்து செய்யப்பட்டால் பின்னர் அவரையல்லாத ஒரு துணையை மனமுடிக்கும் வரை அவருக்கு ஆகுமானவர் அல்ல. பின் அவர் ரத்து செய்யப்பட்டால் பின் இறைவனின் வரம்புகளை இருவரும் நிலைநிறுத்தலாம் என்பதை இருவரும் கருத்தில் கொண்டு இருவரும் மீண்டால் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை இறைவனின் வரம்புகளாகும். அறிந்து கொள்கின்ற மக்களுக்கு இதை தெளிவாக்குகின்றான்.
எதா இருந்தாலும் அறிந்து செயல்படணும், சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கும்போது அந்தந்த சுச்சுவேஷன்ல எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அத்தாட்சிகள் மூலமாக தெளிவுபடுத்தி தருவான்ற அந்த உணர்வும் இங்க கொடுக்கப்படுது. நிசாக்களை நீங்கள் ரத்து செய்து பின் அவர்களின் தவணையை அடைகின்ற போது நீதத்துடன் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நீதத்துடன் விடுபடுங்கள். சிரமப்படுத்தி அவர்களை தக்க வைத்து வரம் மீறாதீர்கள். எவரேனும் அதை செய்தால் திறனாக அவரது ஆன்மாவிற்கு அக்கிரமமாகின்றது. இறைவனின் அத்தாட்சிகளை பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். மேலும் உங்கள் மீதான இறைவனின் அருட்கொடைகளை மற்றும் வேதத்திலிருந்து உங்கள் மீது இறக்கி வைப்பதை மற்றும் ஞான தீர்வை நினைவு கூறுங்கள். அதை கொண்டே உங்களுக்கு போதிக்கின்றான். இறைவனை உணர்ந்தறிந்து பண்படுங்கள். மேலும் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விடயத்துடனும் அறிந்தவன். நீங்கள் நிசாக்களை ரத்து செய்து பின் அவர்களின் தவணையை அடைந்ததும் அவர்களுக்கான துணைகளை மனமுடித்து நீதத்தை கொண்டு தங்களிடையே திருப்தியுடன் இருக்கும் போது அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். அது இறைவனை கொண்டு மறுமை நாளை நம்புபவர்களாக இருப்போரை அதை கொண்டு போதிக்கப்படுகின்றது. அதுதான் உங்களுக்கு தூய்மையானது, பரிசுத்தமானது. நீங்கள் அறியாதவர்களாக இருப்பினும் இறைவன் அறிவான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.